For the first time in the history of BJP's governance, throughout these 11 years, a CM from Tamil Nadu, he can set the goalpost. அதான் காண்டாவறாங்க. இல்ல அது பிராந்திய பிரிவினைவாதத்திற்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. இந்தியா முழுக்க எல்லாரும் ரூல் தான் போடணும்னு சொன்னா பிரிவினைவாதம் சொல்லலாம். எப்படி இந்தியா முழுக்க எல்லாரும் இந்தி கத்துக்கணும்னு சொன்னா அது எப்படி திணிப்போ? அது மாதிரி இந்தியா முழுக்க எல்லாரும் ரூல் போட சொன்னாரா? இன்னொரு பக்கம் இது கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. இவ்வளவு கடன் தமிழ்நாடு பட்டிருக்குன்னா நீங்க இருக்கிற ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு கடன் மேல ரொம்ப அக்கறைப்படுறீங்கல்ல, 2500 கோடி ரிலீஸ் பண்ணி விடுங்க. எப்படி நீங்க தானே மிரட்டுறீங்க? ஜெயலலிதா அம்மாவுடைய சாரியை பிடிச்சி இழுத்தாவும் பேசுறாங்க. எங்கேயோ போயிட்டீங்க. ஜெயலலிதா சாரி பிடிச்சி இழுத்தது யாரு? 1000 கோடி நிரூபிக்கப்படாத ஊழல். ஈடின யோகியவான ஈடினமோ பானத்தின் இறங்க இது வரைக்கும் நான் சொல்றேன், 25 வழக்கில் 24 நிரூபிக்கப்படவில்லை, ஒன்று கூட முழுமையாக நிரூபிக்கப்படலை. அந்த ஒன்று கூட வேற கதை அப்படிங்கிறார் அந்த அமைச்சரே சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லும்போது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் இப்பயும் சொல்றேன், இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு. யாரை பார்த்து உன் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் உண்மையான தலைவன் எடுத்துட்டு போயிடலாமே. Who is to bell the cat? யார் பூனைக்கு மணி கட்ட வேண்டும்? கட்டினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் 2025க்கான அந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கு. அதற்கு முன்பாக இந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த ரைடு அப்படின்றது மிகப்பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட்டது. 1000 கோடி ரூபாய்க்கு அதுக்கு மேலாக ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இன்றைக்கு அதை திசை திருப்பதற்கு தான் இந்த மாதிரியான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. அதுல சில அறிவிப்புகள் கொடுக்கப்படுது. இது ஒரு ஏமாற்று வேலை, இது ஒரு நாடகம்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது அப்படி ஒரு கால் இது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி இஸ் டேஸ்டிங் இட்ஸ் ஓன் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மருந்தை ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னு. இந்த மாதிரி இது அவங்களுக்கு தான் அது பழக்கம். அந்த மாதிரிலாம் திசை திருப்பி நாடகம் பண்ணுறது, சப்ஜெக்டை மாற்றி விடுறது. திடீர்னு இப்போ உதாரணத்துக்கு என்ன தேவை வந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு சட்டமன்றத்தில் நடந்ததை பற்றி நிர்மலா சீதாராமன் பேசுவதற்கு. எப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை அது நடந்துச்சா இல்லையான்னு கூட இருந்த திருநாவுக்கரசு தலைவரே தெளிவாக சொல்கிறார். புக்கு தலை மேலே விழுந்துச்சு, துணி கலைஞ்சுது, அவங்க விழுந்தாங்கன்னு. இருக்கட்டும், இப்போ உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன? தர்மேந்திர பிரதானுடைய சப்ஜெக்டை மறைக்கிறதுக்கு தமிழை காட்டு முன்னாடி மொழின்னு பெரியார் சொன்னார். பெரியார் செத்து போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு. மரியாதைக்கு ஜெயலலிதா அம்மாவே இந்த ஊரில் சேர்த்து போனாங்க. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் டைவெர்ட் பண்ணி நான் ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னும் நிறைய என்னால் சொல்ல முடியும். வளர்ச்சியை பற்றி கேள்வி கேட்டால் மதத்தை பற்றி பேசு. இது வரைக்கும் யூபியில் கும்பமேளா உட்பட அனைத்தையுமே இவ்வளோ பெரிய ஃபெயிலியராக செய்திருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் கையில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாரு, சம்பாலில் முஸ்லீம்கள் வரதுக்கு முன்னாலே எங்கள் கோவில் இருந்துச்சுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ டைவர்ஷனல் டாக்டிக்ஸுக்கு நம்ம தானே ஃபுல் காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கிறோம், இது என்ன புதுசாக டிஎம்கே பண்ணுது அப்படின்ற கடுப்போ என்னமோ பண்ணிட்டு போட்டுமே தப்பில்லைன்னு வேணாம் ஒரு கட்டத்தில் கடுப்பாய் போய் சொல்கிறதா இருந்தா. அப்போ நேற்று அந்த ரூபிலேருந்து ரூன்னு மாற்றினது கூட அதுவும் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தானா? சரி, நான் என்ன சொல்லேன்னா அப்படியே வச்சுக்கீங்களா, நீங்கள் டைவர்ட் ஆகிறீங்க. நீங்கள் பாயிண்ட்லேயே நில்லுங்க. உங்களால் அந்த பாயிண்டில் நிற்க முடியாது. நான் சொல்கிறேன், இடி 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாய் கூட சீண்டாது. அது ஏன் அப்படின்னா, இதுவரை இடி பதிந்த வழக்கில், அரசியல் ரீதியாக இதுவரை இடி பதிந்த வழக்கில் பாராளுமன்றத்தில் எழுந்து கேள்வி கேட்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக பதியப்பட்ட வழக்குகளில் எத்தனை வழக்குகளின் மீது முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்போ ராஜ்யசபாவில் எந்திரிச்சு அதுக்கான பதிலை அமைச்சர் சொல்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, 25 வழக்குகள் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 24 வழக்குகள் இன்னும் விசாரணையே முழுமையடையல. யார் மீதும் குற்றத்தை நிரூபிக்க முடியல. அரசியல் ரீதியாக முன்னாள் எம்பி, இன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, அது தனியாக இருக்கு இல்லையா? முன்னாள் எம்பி எம்எல்ஏகளை விசாரிக்கிறதுக்குன்னு முன்னாள் எம்பி, முன்னாள் அரசியல் ரீதியாக எப்படி கணக்கு பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்பிக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், இவர்களின் மீது பதியப்பட்ட இடியுடைய வழக்குகள் மட்டும் வெறும் 25லே 24 வழக்குகள் இன்னும் எந்த முடிவுக்கும் எட்டப்படாமல் இருக்கிறது என்று சொல்றாங்க. இதிலிருந்தே இடியுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அகைன் இட் கம்ஸ் டு none other than செந்தில் பாலாஜி அவர்கள். இதே செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். ஏதோ ஒரு தூரத்தில் கூட நீங்கள் ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அது மட்டுமா சொல்லிச்சு? ஒன்லி பிகாஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎம்எல்ஏ இஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட்,
மணி லாண்டரிங் ஆக்டினுடைய சட்டப்பிரிவுகள் கடுமையாக இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காக மட்டுமே இட் cannot be used as a tool for to incarcerate your political enemies for a long period. உங்களுடைய அரசியல் எதிரிகளை நீண்ட காலம் சிறையில் வைப்பதற்கான ஒரு கருவியாக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு பெரிய சப்பல் ஷாட் இது. இல்ல ஆல்ரெடி ஜாப்ஸ் ஃபார் ஸ்கேம்லயும் விசாரணை கைதியாகத்தான் செந்தில் பாலாஜி இருந்தாரு. இப்பயும் வந்து நடந்திருக்கலாம், 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கலாம் டாஸ்மாக்ல அப்படின்றப்போ இதுவும் ஒரு விசாரணை கைதியாக மீண்டும் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. டெல்லி, ஜார்க்கண்ட் எடுத்துக்கங்க. டெல்லியில வந்து மக்கள் அதை நம்பிட்டாங்க. ஆனா அதுவுமே இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஜார்க்கண்ட்ல மக்கள் ஏற்கல. மீண்டும் அவரே முதல்வரானார். தமிழ்நாட்டிலையும் அவர் வந்ததுக்கு பிறகு இடைத்தேர்தல் நடந்தது. அபார வெற்றியை திமுக மீண்டும் பெற்றது. நீங்க இவங்க சொல்ற மாதிரி ஊழல், நான் தான் அடிக்கடி நான் விவாதங்கள்ல கூட சொன்னேன். ஊழல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதை மடைமாற்றுவதற்குத்தான் வந்து இந்த ரூல்னு மாத்தினாங்க. நீங்க ஏன் மடைமாறுறீங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஏன்னா மடை மாத்துறதுக்கும் மடை மாற்றக்கூடாது, எந்த விஷயம் விவாதிக்கப்பட வேண்டும் என்று இந்தியா முழுக்க முடிவு செய்யறதே நீங்க தான். சம்மந்தமே நாட்டில் ஒரு வளர்ச்சியை பற்றியும் இதை பற்றியும் பேசிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதோ மதவெறியை பற்றி பேசிட்டு இருப்பானுங்க இந்த மடையனுங்க. அதைத்தான் டிபேட்லேயே ஓடிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஏன் மடம் மாறுறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் அதை கூட தூர விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, இதை மடைமாற்றுவதற்குத்தான் இது. எதை ஏன் அப்படின்னா பெரிய விஷயம் இருக்கு. ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க சொல்ற அந்த காமெடிகள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, நாடே இப்படி ஆயிருச்சு, ஒரே கொந்தளிக்குது. சரி, இதை நீங்க என்கேஷ் பண்ற இடம் எது? தேர்தல். ஏன் அப்ப இடைத்தேர்தல் புறக்கணிச்சிங்க? சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து பெரிய அதிருப்தி ஆயிருக்கு. ஏண்டா எங்க போய் அதை பேசணுமோ அங்கேயும் பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப தமிழ்நாடு இப்ப ரூனு மாத்தது இப்ப என்ன மோசக்கலை ஆயிடுச்சு நான் கேட்கறேன். இப்ப ரூனு மாறுது பல வருடங்களா, 10 வருடங்களா அப்படிதான் இருக்கு. திடீர்னு என்ன ஒரு மாற்றம்? சரி, நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லவா? அதை எதிர்க்கிறதுக்கு பதிலா வரவேற்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் ரூனு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சாப்டர் முடிக்க வேண்டியது தானே. ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்க எதிர்க்கிறதா தான் வைக்கிறாங்க. அதை உருவாக்குனதே ஒரு தமிழன் தான். இருந்துட்டு போகுது. இதை சொல்றதும் ஒரு தமிழன் தானே. இல்ல அது பிராந்திய பிரிவினைவாதத்திற்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. கர்நாடகாவுக்கு தனியா ஒரு கொடி இருக்குது. அது உங்களுக்கு பிராந்திய பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு செயலா தெரியல. முதல்ல பிராந்திய பிரிவினைவாத ரீஜனல் சென்டிமெண்ட், ரீஜனல் லாங்குவேஜ், இதற்கான அர்த்தங்களை முதல்ல பாஜகக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, எந்த வகையில ரூ அப்படிங்கிறது ஒரு தமிழ் எழுத்து. நம்மளே வந்து ரூபாய் அப்படிங்கறத சுருக்கி எழுதும்போது எப்படி எழுதுவோம்? அண்ணாமலையுடைய ட்வீட்லயே எடுத்து போட்டிருக்காரு சுபேர், நீ ஏன் எத்தனை வாட்டி ரூன்னு போட்டிருக்க பாரு அப்படின்னு. இப்போ ரூபாய்ங்கிறத சுருக்கி நம்ம ரூன் தான் எழுதுவோம். அதனால ரூன்னு போட்டாச்சு. அதை கொஞ்சம் பெருசா போட்டாச்சு. நீங்களும் தமிழ்காரங்க தான், அதை ஏத்துக்கிட்டு போனா சர்ச்சையே இல்லையே. இல்ல அது புழக்கத்துல இருக்கிறது தான். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கமே, முதலமைச்சரே அதை குறிப்பிட்டு நாங்க இப்படி போட போறோம் அப்படின்னு சொல்றப்போ இது வேண்டுமென்றே செய்யக்கூடிய ஒரு செயலா தெரியுது. சரி சார், சட்டப்பிரிவில் எந்த புத்தகத்தில் தப்புன்னு போட்டிருக்கு? அப்படி வாங்க. இல்லைன்னா முதல்ல நான் செஞ்சா என்ன தப்புன்னு கேட்கிறேன். அல்லது நீங்களும் அதை சேர்ந்து வந்துட்டு அது சர்ச்சை இல்லையேங்கிறேன். இல்ல ஏற்கனவே செஞ்சது தமிழர் தானே, அப்ப இவரும் தமிழர் தானேங்கிறேன். இப்ப நான் இது ஒண்ணுமே தூக்கி போட்டுருவோம். வானதி சொல்றாங்களா, இது அரசியலமைப்பு சட்டத்திற்பால் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நபர்கள் செய்யக்கூடிய வேலையா இது மாறான இந்த நபரா வேலையா இந்த கதெல்லாம் வேணாம். தப்பா? தப்புனா எப்படி தப்பு? எதனால தப்பு? சட்டத்தின் எந்த பிரிவின்படி தப்பு? என்னங்க நான் சென்சார். நான் தான் ஒரே விஷயமா சொல்லிட்டேன்ல, அவங்க டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் பண்றாங்க, டாக்டிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுவேன். செஞ்சா என்ன தப்புன்னு கேட்பேன். ஏன் உங்க மெடிசனை முறையா உங்களுக்கே கொடுத்தது கசக்குதா அப்படின்னு கேட்பேன். இல்லை செகண்ட் பாயிண்ட், அவங்க பண்றாங்கன்னா நீ ஏன் டைவர்ட் ஆகிறேன்னு நான் கேட்பேன். ஏன்னா உலகம் இந்தியா முழுக்க நீங்க தான் வந்து மீடியா வச்சிருக்கிறீங்க. ஆர்கானிக்கா கெடவுட் மோடி ட்ரெண்ட் ஆனா ஹைபிரிட்டா வந்து கெடவுட் ஸ்டாலின் போற அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. நாளைக்கு காலையில 6 மணிக்கு எங்க ஆளுங்க தூங்கிட்டு இருக்கவங்கலாம் எழுப்பி எல்லாரையும் ஆபீஸுக்கு வர வச்சு அவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்து நாங்க ட்ரெண்ட் ஆரம்பிப்போம்னு சொல்ல தெரியுது இல்ல. அப்ப ட்ரெண்டை மாத்துங்க, 1000 கோடி டாஸ்மாக் கூட பேச வைங்க. நீங்க ஏங்க பலியாவீங்க அதுக்கு? ரெண்டு. மூணாவது, அதே அந்த லட்சணையை உருவாக்குறதும் ஒரு தமிழர் தானே அப்படின்னா இதை சொன்னதும் ஒரு தமிழர் தானே அப்படின்னு நான் சொல்லுவேன். நாலாவது, இல்ல இது வந்து தப்பா இருக்குது, இது வந்து வேணும்னே வந்து முக்கிய பிரச்சனைகள் திசை திருப்பதுக்காக பண்றாங்க அப்படின்னா பேசாம ஏத்துட்டு போயிருங்க, தமிழ் வார்த்தை தானே அப்படின்னு சொல்லுவேன். அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை தானே, அதை ஏத்துக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரூங்கிறது தமிழ் வார்த்தை தானே, அதை ஏத்துக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல எப்ப இது பிரிவினைவாதம் சொல்லலாம்? இந்தியா முழுக்க எல்லாரும் ரூன் தான் போடணும்னு சொன்னா பிரிவினைவாதம் சொல்லலாம். எப்படி இந்தியா முழுக்க எல்லாரும் இந்தி கத்துக்கணும்னு சொன்னா அது எப்படி திணிப்போ, அது மாதிரி இந்தியா முழுக்க எல்லாரும் ரூன் போட சொன்னாரா? இந்தியா முழுக்க எல்லாரும் ரூன் போடணும்னு சொன்னாரா? இல்ல.
நாங்க இந்த இந்த ரச்சனையை பயன்படுத்துபவர்களுக்கு வந்து சலுகைகள் இல்ல, நாங்க அவங்களை பீனலைஸ் பண்ணுவோம்னு சொன்னாரா? இல்ல. இந்த ரூபாய்க்கு வந்து இருக்கிற அந்த அந்த சிம்பலை வந்து பயன்படுத்துவது சட்டவிரோதம், சட்டம் கொண்டு வர போறோம்னு சொன்னாரா? இல்ல. தன் மொழியில் இருக்கும் பயன்பாட்டில் இருக்கும் ஒரு வார்த்தையை அதை கொஞ்சம் குளோரிஃபை பண்ணி காட்டினதுல இதுதான் சட்டப்பூர்வமா பயன்படுத்த வேண்டும் என்று யாராவது கட்டாயப்படுத்தினாரா? நீங்க சொல்றதுக்கு இது பிரிவினைவாத அரசியல் சொல்றதுக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி அது குளோரிபிகேஷனாக மட்டுமே இருந்ததுன்னா அதுக்கே வந்து எச் சொல்றாரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் இப்பயும் சொல்றேன் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்றாரு. we take it as a compliment. ராஜா வார்த்தையில ராஜா வாயிலிருந்து வந்துச்சுன்னா we take it as a compliment. யாரை பார்த்து உன் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் உண்மையான தலைவன் எடுத்துட்டு போயிடலாமே. தமிழினத்தின் தலைவராக முதல்வர் திகழ்கிறாருன்னு அழகா புரிஞ்சுக்கிட்டு போயிடலாமே. அப்படி பார்த்தா ராஜா வந்து ராஜா என்பவர் இந்த சமூகத்தால் தமிழ் மக்களால் அதிகப்படியாக வெறுக்கக்கூடிய நபர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர். அதே போல எலக்டோரல் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஃபெயிலியராக தமிழ்நாட்டிலே திகழக்கூடியவர். அதற்கு காரணம் அவர் ஏற்றிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதை சார்ந்த பாசிச சித்தாந்தம். அவர் ஒன்றை பார்த்து இது தவறு என்று சொல்கிறார் என்றால் அதை விட சரியானது ஒன்று தமிழ்நாட்டில் எது இருக்க முடியும்? தமிழ்நாடும் தமிழக முதல்வரும் சரியான பாதையில் பயணிக்கிறார் என்பது அவருடைய காம்ப்ளிமெண்ட்ல இருந்தே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ இன்றைய பட்ஜெட் அப்படின்றது கல்விக்கான முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல 76,000 கோடி தான் கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் 46,000 கோடிக்கு நிகராக கொடுக்குறோம் அப்படின்றப்போ இது இந்தியாவிலேயே யாரும் பண்ணாத ஒதுக்கீடு கல்விக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது நேற்று பார்த்தேன், அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார், சீதைக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு. அவர் வந்து ஷாஜகானுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்ட நேரம் வந்துச்சுன்னு சொன்னாலும் நான் இந்த கருத்தை சொல்லுவேன். ஏன்னா இப்போ எது முக்கியம் அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் வந்து ஏஐக்கு நிகரான அல்லது அதை விட அதிகமான டெக்னாலஜி வந்து நம்ம கொண்டு வரணும்னு சைனா ஒரு பக்கம் கம்பீட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவிப்பாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைய வரைக்குமே மதத்தையும் இனத்தையும் மொழியையும் வெறி, மதம் இனம் மொழி எல்லாம் அவரவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயங்கள். அதிலே வெறியை புகுத்தி இப்போ சீதைக்கு கோயில் கட்ட நேரம் வந்துருச்சு என்று அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் சைனா நம்மளோட டெக்னாலஜி முறியடிச்சு ஓடிட்டு இருக்கிறான். அப்ப எது முக்கியமானது என்று சொன்னால் கல்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. அந்த வகையில் இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை விட இந்தியாவுக்கு முன்மாதிரி பட்ஜெட்டாக எதை நீங்கள் சொல்ல முடியும்? இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. ஏன் இதை தமிழ்நாடு எதிர்க்கிறது? ஹிந்தி திணிப்பு என்பதை தாண்டி அதில் பல்வேறு அம்சங்கள். அவர் உதயசந்தர் அந்த ஐஏஎஸ் வந்து ஏற்றுக்கிட்டு அனுப்புனாருன்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. 3 மாசமா என் ஃபோன்லேயே அந்த இது இருக்குது. அதை வந்து என்னமோ புதுசாக வெளியிடுற மாதிரி வெளியிடுறாரு. நானே அதை வச்சிருக்கிறேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி. அமைச்சர் வெளியிட்டார் அப்படின்னு நான் கூட பதறி போய் என்னடா புதுசாக எதுவும் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தா அந்த வெளியிட்டார். அதில் என்ன போட்டிருக்கு? ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இதை ஆய்வு பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி நம்ம அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு. அந்த கமிட்டி ஆய்வு பண்ணி என்ன சொல்லிச்சு? இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட என்இபி. எதுக்கு இதை சொல்கிறேன்? இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, கல்வி ஊனமாக தமிழ்நாட்டு மக்களை ஆக்க வேண்டும், கல்வி அவரிடமிருந்து பிடுங்க வேண்டும். 3 முக்கியமான விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 அகைன்ஸ்டா இருக்கக்கூடியது தான் பிஎம் ஸ்ரீ திட்டம். ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய பல கல்விக்கூடங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஸ்கூலை வந்து எடுத்து, உதாரணத்துக்கு ரூரலாக இருந்தால் 60% அட்டெண்டன்ஸு, அர்பனாக இருந்தால் 70% அட்டெண்டன்ஸு, டீச்சர்ஸுக்கு வந்து ப்ராப்பராக டேக் போட்டிருக்கணும், இப்படிலாம் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்னா அதை செலக்ட் பண்ணி நாங்கள் 60 கொடுப்போம், நீங்கள் 40 கொடுங்க அப்படின்னா, அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கக்கூடிய ஸ்கூல் எடுத்து கொடுக்கறது தான் அழகு. நல்லா செயல்படக்கூடியதுன்னா அப்போ நல்லா செயல்படக்கூடியது, நல்லா செயல்படக்கூடாதது இல்லாத, நல்லா செயல்பட முடியாதது என்று ஒரு அரசே, தாயுள்ளம் கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு ஒன்றிய அரசே தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மாநிலத்தில் செயல்படக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே வேற்றுமை பாராட்டக்கூடியது. இட் இஸ் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 அகைன்ஸ்டா இருக்குது. இதனால் அதை எதிர்க்கிறோம். ஆனா அடுத்து நீங்க ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கணும், அப்படி இருந்தும் ஏன் அதை வந்து ஒரு ஒன்றிய அரசு செய்து? கல்வியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து எதை இவர்கள் கற்க வேண்டும், எதை கற்கக்கூடாது என்பதை ஒன்றிய அரசு திணிக்கிறது. அப்படி திணித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அறிவு கூழர்களாக தமிழ்நாட்டு மக்கள் மாறுவார்கள், அல்லது எதை அறிவு என்று இவர்கள் புகட்டுகிறார்களோ அதுதான் அறிவு என்று அவர்கள் பேசுவார்கள். இல்ல வானதி கேட்குறாங்களா, இது ஒரு பக்கம் நீங்க சொன்னது மாதிரி கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பட்ஜெட்ல அப்படின்றப்போ, இன்னொரு பக்கம் இது கடன் சுமை அதிகரிச்சிருக்கு, 10 லட்சம் கோடிக்கு நிகராக கடன் சுமை ஏற்றி இருக்காங்க, அந்த அவலத்தை யார் சொல்றது அப்படின்றாங்க. ஓகே, அப்படின்னா அது அப்படியே அந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லை, அப்படியே உண்மையாவே இருக்கிறேன். என்ன, அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்கள் ரைட் ஆஃப் செய்வதை விட, ஒற்றை தொழிலதிபர்களாக இருந்து அவர்களால் அந்த பணத்தை செலுத்த முடியாது என்று அம்பானிக்கும் அதானிக்கும் நீரவ் மோடிக்கும் நீங்கள் ரைட் ஆஃப் செய்வதை விட நம்முடைய கல்விக்காக நாம் கடன் பெறுவது எவ்வளவோ மேலானது.
கோயில்களுக்காகவும் மசூதிகளுக்காகவும் சர்ச்சுகளுக்காகவும் நீங்கள் மத வழிபாட்டு தலங்களுக்காகவும் கும்ப மேளாக்களுக்காகவும் ரம்ஜான் பண்டிகைகளுக்காகவும் ஹோலிகளுக்காகவும் நீங்கள் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அதற்காக நீங்கள் செலவிடுவதை விட கல்விக்காக கடன்படுவது எவ்வளவோ மேல். மத வன்முறையை தூண்டிவிட்டு பல 1000 கோடிகளுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி இந்தியாவே ஒரு சுற்றுலா தலத்துக்கு ஏற்ற ஒரு இடமில்லை என்று உலக நாடுகள் அனைத்தும் காரி துப்பக்கூடிய அளவுக்கு. ஏன்னா ஹோலின்னு ஒருத்தன் கொண்டாடிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஹோலிக்கு எவனும் வெளியே போகாத என்று சொல்வதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இதை பார்க்கிற மேலை நாடுகளும் மற்ற நாடுகளும் இந்த நாட்டை பத்தி என்ன நினைக்கும்? இப்படி நீங்கள் ஒரு ஆட்சியை நடத்தி அதற்காக நீங்கள் பொருளாதாரத்தை செலவிடுவதை விட கல்விக்காக கடன் விடுவது எவ்வளவோ மேல். இல்ல நீங்களே சொல்லியிருக்கீங்களா, அதாவது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 50 லட்சம் கோடியாக இருந்தது, இன்று வந்து 150 லட்சம் கோடியா மாறி. நான் அதை மறுக்கிறேங்கிறேன். ஃபர்ஸ்ட் கல்விக்காக இவ்வளவு கடன் தமிழ்நாடு பட்டிருக்குன்னா நீங்க இருக்கிற ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு கடன் மேல ரொம்ப அக்கறைப்படுறீங்கல்ல, 2500 கோடி ரிலீஸ் பண்ணி விடுங்க. சார், ஏதாவது வாதத்துல நேர்மையா இருக்கணும். நான் வந்து அந்த வாதத்தை வந்து ரெஃப்யூட் பண்ண முடியும் என்னால், அது பொய்ன்னு என்னால நிரூபிக்க முடியும். அதை விட்டுருவோம், ஏத்துக்குவோம். சரி, எதுக்காக கடன் பட்டேன்? எதுவும் மத வழிபாட்டு நிகழ்ச்சிக்காக கடன் பட்டேனா? ஒரு தமிழ்நாடு கடன் பட்டுச்சு, எதுக்காக கடன் பட்டுச்சு? ஒரு மத வெறியை தூண்டுறதுக்காக கடன் பட்டேனா? அதை ஒரு மத வழிபாட்டு நிகழ்ச்சி நடத்துறதுல வந்து பல ஆயிரம் கோடி கடன் பட்டேனா? அதுக்காக இந்த செலவு பண்ணனா? இல்ல எனக்கு ஒத்திசைக்கக்கூடிய, எனக்கு ஃபண்ட் செஞ்சு என்ன பிரதமர் ஆக்குனாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பணக்கார முதலாளி நண்பர்களுக்காக கடன் பட்டனா? நான் கடன் பட்டது இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மக்களுக்கான கல்வி உரிமைக்காக கடன் பட்டேன்னு எடுத்துக்கலாமே. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி ரொம்ப அக்கறையா இருந்தா 2000 கோடி ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் கடனை கம்மி பண்ணிக்குவோம். அப்படி ரொம்ப அக்கறையா உங்களுக்கு? எப்படி நீங்க தானே மிரட்டுறீங்க? யூ ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அகைன்ஸ்ட் தி ஃபெடரலிசம். கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக பேசுறீங்க. தெளிவா சொல்றாரு தர்மேந்திர பிரதான். அதை ஏற்கலன்னா உங்களுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறாரு. எங்களையே மிரட்டுறீங்க. அப்போ கடனுக்கு தள்ளுவதே நீங்கள். குழந்தை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களே, எப்படி? அப்போ அட கடன் படுது அப்படின்னா உண்மையிலே கடன் படுதுன்னு வச்சுக்கோம். அதை சொல்ற தகுதி உங்களுக்கு இருக்கா? எங்களை கடனாளி ஆக்குறது யார்? அப்போ எங்களுக்கு டெபிசிட் பட்ஜெட்ல எங்களை தள்ளுறது யார்? அப்போ சேர வேண்டிய நிதியை தராமல் முடக்குவது யார்? அப்போ நாங்க சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு கொடுப்போம் அப்படின்னு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக எங்களை கடனாளியா ஆக்குவது யார்? அப்போ அதை சுமை எங்கள் மீது திணிப்பது யார்? அப்போ நான் ஒண்ணு சொல்லிட்டேன், அப்படி கடன் பட்டாலே தப்பு இல்லைன்ட்டேன். நானும் ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். ரொம்ப பெரிய கல்வியாளர் இல்லை நான். பாஜக அந்த கல்வியாளர்னு வந்து பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய கல்வியாளராக நான் இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டுங்கிற அடிப்படையில் சொல்றேன். கல்விக்காக கடன் படுவது எவ்வளவு மேல். நாளைக்கு இந்த கல்வி உங்களை விடுதலை செய்யும். கல்விக்காக கடன் பட்ட நாடு தான் கியூபா. முதல்ல வந்து சேகுவேரா இவர் கையில் வரும்போது, பிடல் காஸ்ட்ரோ கையில் வரும்போது அமெரிக்காவுடைய அத்தனை பொருளாதார தடையும் பெற்றது. ஆனால் கல்விக்காக உலக நாடுகள் முதல் கடன் பெற்றார். பின்னால் என்ன ஆச்சு? அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு திறன் வாய்ந்த மருத்துவர்களை அனுப்பக்கூடிய நாடாக கியூபா மாறியது. மாறிட்டு போறோம் பின்னால. ஒரு ஆர்குமெண்ட் சேக், ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங், கல்விக்காக கடன் பட்ட யாரும் கடனாளியாக இருந்ததா வரலாறு இல்லைங்க. அப்போ உலகம் முழுக்க இந்த கல்வி தமிழ்நாட்டில் இருக்குன்றதுக்காகத்தானே இந்த கல்வியை டார்கெட் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். நீட்டை ஏன் கொண்டு வந்தீங்க? ஏன் தமிழ்நாடு எதிர்த்துச்சு? என்இபி ஏன் கொண்டு வரீங்க? ஏன் தமிழ்நாடு எதிர்த்துச்சு? நீட்டை முதல்ல கொண்டு வரும்போது யார் எதிர்த்தா? தமிழ்நாடு தான் எதிர்த்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் நீட் அந்த லீக்கேஜ்லாம் வந்ததுக்கு பிறகு, அந்த ஸ்கேம் நடந்த பிறகு இந்தியாவே எதிர்த்துச்சு. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீட் எதிர்ப்பு எல்லாம் பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நீட் ரத்துன்னு ஒரு ஒரு விஷயம் கொடுத்தீங்களே, ப்ராமிஸ் கொடுத்தீங்களே, அது என்னாச்சு? என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். அது ஒரு பட்டியலே போடுறாரு. இந்த அரசு பதவி விலக வேண்டும், ஊழல் அரசாக இருக்கிறது, 1000 கோடி ஊழல் பண்ணிருச்சு, பதவி விலகே ஆகணும், அருகதையே கிடையாது இந்த அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு அப்படின்றாரு. அதாவதுங்க, அப்படி பார்த்தா 2 விஷயம் நான் சொல்லுவேன். அவர் வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடை பத்தி யோசிச்சு பார்க்கணும். அந்த கொலைக்கு யார் காரணம்? அது கொலை தானே. அந்த கொலைக்கு யார் காரணம்? யார் பொறுப்பேற்கணும்? அதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? ஒரு சிஎம் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்காம, ஏன்னா ஷூட்டிங் ஆர்டர்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது அப்பட்டமான கொடூரம் நடந்துச்சா? நிரூபிக்கப்படாத, வழக்கம் போல கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடிய இடி தமிழ்நாட்டிலேயே மிரட்டுவதற்காக கைது செய்யப்பட்டாரு. அவர் பேர் என்ன? அங்கித் திவாரின்னு நினைக்கிறேன். அங்கித் திவாரி. தமிழ்நாட்டில் நீங்க வந்து என்ன வந்தா நாங்கள் இந்த மாதிரி மிரட்டுவோம், இல்லைன்னா நாங்கள் ஈடி வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை மிரட்டினார் என்று நினைக்கிறேன். அப்படி மிரட்டினதுக்காக சோதனை நடந்துச்சுல. அப்புறம் ஈடின யோகியவானா? ஈடி என்னமோ வானத்திலிருந்து இறங்கணும் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் சொல்றேன், 25 வழக்கில் 24 நிரூபிக்கப்படவில்லை, ஒன்று கூட முழுமையாக நிரூபிக்கப்படலை. அந்த ஒன்று கூட வேற கதை அப்படிங்கிறார் அந்த அமைச்சரே சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லும்போது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் ஏவல் நாய்களாகத்தானே இடி, ஐடி, என்ஐஏ எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. செய்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஸ்டெர்லைட்டுக்கு பதில் சொல்லுவாரா? ஸ்டெர்லைட்டுக்கு நேரே யார் பொறுப்பேற்கணும்? ஆனா மாறாக அவர் என்ன சொன்னாரு?
தூங்கி நான் தான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. இதை விட ஒரு கேவலமான பதில் ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிசைன் பண்ணணுங்கிறீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க. ஜெயலலிதா அம்மா இறந்தாங்கல்ல, இப்ப இறக்கும் போது ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக. அவங்க இறந்ததுக்கு பின்னால் ஆட்சியில் இருந்தது யாரு? அதே அதிமுக. அதிமுக. ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை எண்டில் என்னத்தமா சொல்லுது? இன்னைக்கு நிர்மலா சீதாராமனும் அதை தான் பேசுறாங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய சாரியை பிடிச்சி இழுத்தாவுன்னு பேசுறாங்க. ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையினுடைய கடைசி வரிகள் திருக்குறளோட முடிக்கிறார். காலால் கலலில் நெறியிடும் கண்ணஞ்சா மேலால் முகத்த களிர் அப்படின்னு திருக்குறளை சொல்லி முடிக்கிறார். அந்த குறளுடைய அர்த்தமும் வரதராஜனுடைய விளக்கம். வேலேந்திய வீரரை தேர்ந்தெடுத்த கொம்புடைய யானையையும் வேல் ஏந்திய வீரரை கோர்த்தெடுத்த கொம்புடைய யானை, வேலேந்தி வர்ற வீரரை கூட கோர்த்தெடுத்த கொம்புடைய யானையையும் காலாழும் சேற்று நிலத்தில் அகப்பட்ட போது, அவ்வளோ பெரிய யானை சும்மா காலாழத்துல நேரம் சரியில்லை, ஒரு சின்ன காலாழம் ஆழம் தான் இருக்கும் அந்த சேரு, அதுல அகப்பட்ட போது நரிகள் கொண்டு விடும். என்ன அர்த்தங்கிறீங்க? இதுதான் லாஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதோட ஒண்ணுமே இல்லை. கீழே ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு முடிச்சிட்டாரு. இது என்ன நினைக்கிறீங்க? யார் அந்த நரிகள்? சரி, அது குழந்தை தானே சொல்றாரு. அப்ப ரெண்டுலயும் ஆட்சியில் இருந்தது யாரு? எங்கேயோ போயிட்டீங்க. ஜெயலலிதா சாரி பிடிச்சி இழுத்தது யாரு? 1000 கோடி நிரூபிக்கப்படாத ஊழல். இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லட்டும் பார்ப்போம். எடப்பாடி டு கன்வின்ஸ் அ பவர் சென்டர் அப்படிங்கிறார் ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை. இப்ப நடவடிக்கை எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? பழி வாங்குறாருன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை திமுக கிட்ட தானே இருக்குது. கமிஷன் அமைச்சது யாரு? திமுக கிட்ட தானே அறிக்கை ரிப்போர்ட் வந்துச்சு. இப்ப லாஸ்டா நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடந்தது இதுதான் அவர் சொல்றாரு. ஜெயலலிதா வந்து சேலையை பூச்சி இழுத்தாங்க அப்படின்னு இப்ப பேசுறாங்களே நிர்மலா சீதாராமன். எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தாங்களே, அவங்க ஏன் போய் மோடி கிட்ட முறையான தகவலை சொல்லலை அப்படிங்கிறதுக்காக எய்ம்ஸ் மருத்துவரை கூப்பிட்டு கேட்கிறாரு ஆறுமுகசாமி கமிஷன்ல. அப்ப எய்ம்ஸ் மருத்துவர் சொல்றாங்க, வி கேம் அண்டர் ஒன்லி சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி, நாங்க சூப்பர்வைஸ் பண்ண தான் வந்தோம். சரி, இது ஒரு பதிலா? சூப்பர்வைஸ் பண்ணீங்கல்ல, சூப்பர்வைஸ் பண்ண ரிசல்ட் என்ன போய் சொன்னீங்க மோடி கிட்ட? அந்த மீசக்காரர் வந்தாரு, கவர்னர், பேர் ஞாபகம் இல்லை அதனால அப்படி சொல்றேன். மீசக்கார கவர்னர் வந்தார், வித்யாசாகர் ராவ் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்தாரு. ஆனா அவரால் பார்த்துட்டு போய் என்ன சொன்னாரு? டாக்டர் பெய்லி வந்தாராம். பெய்லி வந்துட்டு, ஈவன் தோ வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக், நான் என்ன கேட்கறேன், அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முதல்வருடைய மரணம். டாக்டர் பெய்லி வந்தாராம். வந்து ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து சொன்னாராம், உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. வலிக்குமான்னு கேட்டாங்களா? அவங்களுக்கு சுயநினைவு இருக்கும்போது வலிக்குமான்னு கேட்டாங்களா? ஆபரேஷன் வலிக்காம இருக்குமா அப்படின்னு கேட்டாங்களா? ஜெயலலிதா அம்மா சிரிச்சாங்களாம். மறுநாள் மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை தருகிறது, ஜெயலலிதா ஆபரேஷன் தேவையில்லை அப்படின்னு. யார் ஒரு மருத்துவரை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வந்தது என்கின்ற தகவல் உளவுத்துறையிடம் இல்லை. யார் அந்த மருத்துவருக்கு பணம் கொடுத்தார் என்ற தகவல் உளவுத்துறையிடம் இல்லை. ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கரை அழைத்த ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையை கேட்கிறது. யார் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணா? யார் அவங்களை கூட்டு வந்தது? யார் கூட்டு விட்டது? ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு அதுக்கான தகவல் இல்லையே. யாருன்னு கேட்டா, ஹி ப்ளீடட் இக்னரன்ஸ்ன்ற வார்த்தை இருக்குது ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில. யாரு? ஹெல்த் மினிஸ்டர் ப்ளீடட் இக்னரன்ஸ், தெரியலீங்களே அப்படிங்கிறார். டு கன்வின்ஸ் அ பவர் சென்டர்ங்கிறார் வார்த்தையில. யாரை திருப்திப்படுத்துவதற்கு ஜெயலலிதா கொலை செய்யப்பட்டார்? அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் அது. இதெல்லாம் விட்டு ஒரு மக்கள் படிக்கிறதுக்கு தாய் உள்ளம் கொண்டு, தந்தை உள்ளம் கொண்டு, தன்னை அப்பா என்று மக்கள் அழைப்பதை பெருமிதமாக நினைக்கக்கூடிய ஒரு முதல்வர் இந்த மக்களுக்கு, இந்த மக்களுடைய கல்விக்கு, கல்வி கண் திறக்கும் காமராஜருக்கு பிறகு இந்த இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலே கல்விக்காக போராடி வருகிறார். நீங்கள் 1000 கோடி கொடுத்தாலும் என் மக்களுடைய உரிமையோடு நாம் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இருந்தாலும் இந்த மக்களுக்கு கடன்பட்டாலும் இந்த மக்களுடைய, இந்த மண்ணின் மக்களுடைய கல்விக்காக இவ்வளவு நிதியை ஒதுக்கி கல்வியை மையப்படுத்தி ஒரு முதல்வர் செய்கிறார். முடிஞ்சா பாராட்டுங்க, எல்லாம் ஓரெல்லாம் நிக்கணும். நீங்க உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ஜெயலலிதா செத்ததுக்கே எப்படி காரணம் தெரியாது. பண்றது எல்லாமே டைவர்ஷன். அதாவது ருப்பியிலிருந்து ரூபாய்க்கு மாத்துறது, சிம்பிளை மாத்துறது, மொழி திணிப்புன்னு சொல்லி பேசுறது. இப்போ டீலிமிட்டேஷன் எடுத்துக்கலாம். இப்போ டீலிமிட்டேஷன் எடுத்து இப்போ அது மற்ற மாநில முதல்வர்கள், முக்கிய தலைவர்கள், முதலமைச்சர்கள்லாம் பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு நடக்க போகுது தமிழ்நாட்டில், சென்னையில் நடக்க போகுது அப்படின்றப்போ இதுவே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். அப்ப நான் அதான் சொல்லுவேன், சந்திரபாபு நாயுடுடைய வார்த்தையிலிருந்து சொல்ல ஆசைப்படுவேன். சந்திரபாபு நாயுடு யாரு? அவங்க கூட்டணியில் இருக்கிறவர். சந்திரபாபு நாயுடு கடந்த அக்டோபர் மாதம் பேசுகிறார். போன வருஷம் 2024 அக்டோபர்ல பேசுறார். நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்கங்க. ஏன் அப்படின்னா, இது ஆந்திரா. அப்போ நிறைய பிள்ளையை பெற்றுக்கங்க. அதுக்கப்புறம் விளியநகரம் எம்பி அப்பல நாயுடு அப்படின்ற எம்பி என்ன பேசுறாரு, களிசெட்டி அப்பல நாயுடு என்ன சொல்றாருன்னா, 3வது பிள்ளையை நீங்க பெற்றீங்கன்னா உங்களுக்கு 50,000 நான் தருவேன், பர்சனலாக நான் தருவேன். யாரு? டிடிபியுடைய ஆள்.
இப்போ அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அதை சொல்றாரு, அக்டோபர்ல பேசுறாரு. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னா, கவர்மெண்ட்ல ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, மெட்டர்னிட்டி லீவ் வந்து 2க்கு மேல கிடையாது முதல்ல. நீ பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பீங்க, மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துட்டே இருப்பாங்களா 6 மாசம் 7 மாசம்னு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. இனி எத்தனை பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் டெலிவரிக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். எதுக்கு சொல்றாரு இதை? நீங்க அதை டைவர்ஷன் நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம முதல்வராக இப்பதான் பேச ஆரம்பிச்சார். ஐ மீன் ஜனவரி பிப்ரவரில தான் பேச ஆரம்பிச்சார் நினைச்சு, மார்ச் இப்பதான் பேச ஆரம்பிச்சார். போன அக்டோபரே சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, உங்களுக்குலாம் வந்து மெட்டர்னிட்டி லீவ் கிடையாது, எத்தனை பிள்ளை எல்லாம் பெற்றுங்க, மெட்டர்னிட்டி லீவ் எத்தனை பிள்ளை பெற்றாலும் உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்குது அப்படிங்கிறாரு. அது பத்தாதுன்னு ஆந்திரால ஒரு ரூல்ஸ் இருக்கு. சர்பஞ்சாக, முனிசிபல் கவுன்சிலராக, மேயராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 2 பிள்ளை தான் இருக்கணும். இதை வந்து சந்திரபாபு நாயுடு எப்ப மாத்துறாருன்னா, போன வருஷம் 2024ல 2 மாசம் ஒரு இந்த இப்ப 2 மாசத்துக்கு முன்னால 2024ல ஆந்திர பிரதேஷ் முனிசிபல் லாஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாரு. அந்த பில்லை ஒரு பில்லை கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வராரு. ஆந்திர பிரதேஷ் பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் பில் 2024, ஆந்திர பிரதேஷ் முனிசிபல் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2024. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, 2 பிள்ளைகளுக்கு மேல் இருந்தால் அவர்கள் சர்பஞ்சாக, முனிசிபல் கவுன்சிலராக, மேயராக வர முடியாது அப்படிங்கிறத மாற்றி, எத்தனை பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளாக வர முடியும் அப்படின்னு ரூல்ஸை போன வருஷம் 2024 மாத்துறாரு. அதுவும் டைவர்ஷனா இல்லை? அதனால கிறுக்கு பிடிச்சிருக்கா? உங்க கூடல தானே இருக்கிறாரு. கேட்டா இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இதை வந்து அரசியலாக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். டிலிமிட்டேஷன் பத்தி கொஸ்டின் கேட்டா பண்ணுவார். ஆனா அதுக்கு மேட்டர் அவர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிறைய பிள்ளை பெத்துக்குங்கப்பா, நிறைய பிள்ளை பெத்துக்குங்கப்பா, நிறைய பிள்ளை பெத்துக்குங்கப்பான்றாரு. சப்ஜெக்ட் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ he knows the severity and the seriousness, but he is unable to express it. One who is able to express it, you are branding it as diversional tactics. இல்ல இப்போ இதை முன்னெடுக்கிறதுனால மற்ற மாநில முதல்வர்களுடைய ஒருங்கிணைப்பு பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது, அதனாலதான் இடி அனுப்புறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்றாருல்ல, அது ஏற்புடையது. அஃப்கோர்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? திணறாங்க. அதான் சொல்றேன், எப்பவுமே நம்ம தான் கோல் போஸ்ட் செட் பண்ணுவோம். இது என்னடா இது தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு அஃபன்சிவான். கடந்த 11 ஆண்டு கால வரலாற்றில் எது பேசு பொருளாக வேண்டும், எது விவாத பொருளாக வேண்டும் என்று பாஜக தான் முடிவு செய்திருக்கிறது. ஏன் கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட வச்சுக்கிங்க, வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கல்வி, பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண்களின் சமத்துவம், சமூக நீதி, இதெல்லாம் விவாத பொருளாகி இருக்க வேண்டும். ஆனா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் விவாத பொருளாச்சு. 2 மாடு இருந்தா 1 மாடை முஸ்லிம்களுக்கு பிடுங்கி கொடுப்பாங்களா காங்கிரஸ் வந்தா? ராமர் கோயில் பாபர் பூட்டை போடுவார்களா? முஸ்லிம்கள் ஊடுருவல்காரர்களா? அதிக பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடியவர்களா? தாலியை பிடுங்கி கொடுத்துருவாங்களா? அதே மாதிரி ஒரிசால இருக்கக்கூடிய ரத்னாபந்தர் சாவியை வந்து தமிழ்நாடுக்காரங்க திருட்டு போனாங்களா? பேசு பொருளை யார் முடிவு செஞ்சது கோல் போஸ்ட்டை? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் பிஜேபிஸ் கவர்னன்ஸ் த்ரூ அவுட் திஸ் 11 years, a CM ஃப்ரம் தமிழ்நாடு he can set the goal post. அதான் காண்டாவறாங்க. அப்படியே அவர் வந்து ஆக்கப்பூர்வமா வைக்கிறார் கோல் போஸ்ட். டீலிமிட்டேஷன் ஆபத்து இல்லையா? ஒண்ணும் கிடையாது. ஆந்திரா சிஎம் அவங்க கூட்டணியில் இருக்கிறவரை கூப்பிட்டு கேளுங்க, மிரல்றாரா இல்லையான்னு. மிரலாமியா அப்படி சொல்றாரு. சிரோமணி அகாலிதளம் அவங்க வந்து நாங்க கூப்பிடாம நாங்க வரோங்கிறாங்க. அப்புறம் ஏன் விளையாட்டா? பஞ்சாப்ல அதுக்கான ஆபத்து இருக்குது. அதுதான் நம்ம ரேவந்த் ரெட்டி அழகா சொன்னாரு ஒரு வார்த்தை. ஏண்டா நீங்க தான் வந்தீங்க, ஹம் தோ ஹமாரே தோன்னு சொன்னீங்க, நாம் இருவர் நமக்கிருவர் நீங்க கேட்டோம். நல்லா இது எப்படி இருக்குன்னா, தலைகீழ ஒரு உதாரணமா சொன்னா, இனிமேல இருந்து பாஸ் மார்க் வந்து 70 மார்க் வச்சிருவோம். நம்ம 100க்கு 35 இருந்துச்சு இவ்வளவு நாள், 70 மார்க் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே உளுந்து 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 படிச்சு தூக்கம் இல்லாம, சோறு இல்லாம, தண்ணி இல்லாம, வீட்டுக்கு போகாம, எங்கேயும் போகாம, டியூஷன் அது இதுன்னு வச்சு 70 மார்க் வந்து ரெடி ஆகிறான். ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல ஒரு 20 பேர் ரெடி ஆயிட்டான் 70 மார்க்கு. மிச்சம் 80 பேர் வந்து சோத்தை தின்னுட்டு, சோம்பேறியா ஊரை சுத்திட்டு, பொறுக்கி வேலை பார்த்துட்டு, பொறுக்கியா சுத்திட்டு, எந்த பொறுப்பும் இல்லாம புறம்போக்கு மாதிரி சுத்திட்டு வந்துட்டு தலையை சுஞ்சிட்டு நிக்கிறான். அப்போ உடனே அந்த ஸ்கூல்ல நிர்வாகம் என்ன பண்ணுது, பாவம் இந்த 80 பேர் இன்னும் அதை நம்ம சொன்னதை கேட்கவே இல்லை, அதனால மீண்டும் 35 வச்சிடலாம் அப்படின்னா, இப்ப இவன் இழந்தது திரும்ப வருமா? எப்ப பார்த்தாலும் இவன் பாஸ் ஆயிரும், அது வேற விஷயம். ஆனா எவ்வளவு பெரிய அநீதி இது. அந்த மாதிரி தானே நீங்க சொல்றீங்க, ஒரு நாடு, அந்த நாட்டுல வந்து நம்ம ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும், 2 பேர் மட்டுமே பெத்துக்குங்கன்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் அதை ப்ராப்பரா கேட்டுச்சு. அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? அதான் ரேவந்த் ரெட்டி கேட்டாரு. அம்தோ அமாரே ஏதோ நீங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னீங்க. உடனே நாங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நவ் தே வாண்ட் டு பனிஷ் அஸ் ஃபார் இட் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு எங்களை தண்டிக்க பாக்குறீங்களா? இது எல்லார் மனதிலும் ஓடிக்கொண்டிருப்பது. who is to bell the cat? யார் பூனைக்கு மணி கட்ட வேண்டும்? கட்டினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதான் பிரச்சனை. இதான் காண்டாகி போயிருக்கிறாங்க.
நன்றி. நிறைய விஷயங்கள ஆணித்தரமா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.